welcome to my channel videhassweethome. இந்த சேனலை நீங்க first time பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற இந்த notification bell-ஐயும் click பண்ணிக்கோங்க. சோ நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு immediate-ஆ ஒரு notification கிடைக்கும். எல்லா வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் first of all merry christmas and a happy new year. சோ இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லா என்னோட subscribers, என்னோட family members, என்னோட friends எல்லாத்துக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் ஆர்கனைசிங் தான் பார்க்க போறோம். ஸோ கொட்டீஸோட புக்ஸும் நம்மளோட புக்ஸும் எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம், இதுக்காக செப்பரேட்டாக வந்து தனி புக் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வாங்காம வீட்டிலேயே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் இல்லைன்னா வந்து ஒரு க்ளோஸ்டு ஷெல்ஃப் எதுவாக இருக்கட்டும் அதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா புக் ஷெல்ஃப் ஆர்கனைசிங் தான் பார்க்க போறோம். என்னோட ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிற லிவிங் ரூம் டூர்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கபோர்ட்ஸ் வந்து எங்களோட ஹாலில் வந்து இருக்கு. ஸோ அதை தான் நாங்கள் லாஸ்ட் ஷெல்ஃபை தான் நாங்கள் வந்து புக்ஸுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே என் பொண்ணு வந்து சில ரேண்டம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிருக்கா. ஸோ வாங்க எங்களோட புக் ஷெல்ஃபை பார்க்கலாம். இதுதான் எங்களுடைய புக் ஷெல்ஃப். இதில் மூணு ரேக்ஸ் இருக்கு. இந்த மூணுத்துலேயும் வந்து நான் லைனர்ஸ் யூஸ் பண்ணி கீழே வந்து ஷெல்ஃப் லைனர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கேலண்டர் ஷீட் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒயிட் கலர் கேலண்டர் ஷீட், அதனோட பேக் சைடை வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். பிளஸ் பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து வால் ஸ்டிக்கர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த வால் ஸ்டிக்கர்ஸ் வந்த பேக் சைட் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை ஒட்டி வந்த ஸ்டிக்கர்ஸ், அதை தான் நான் வந்து கீழே வந்து ஷெல்ஃப் லைனர்ஸா யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஷெல்ஃப்ஸும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 ஷெல்ஃப்ஸும் வந்து என்னோட புக்ஸும், கீழே இருக்கிற ஷெல்ஃப் வந்து என்னோட பொண்ணோட திங்ஸும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லாஸ்ட் 2 பேக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எங்களுடைய வெட்டிங் ஆல்பம். ஸோ 2 போர்ஷனாக இருக்கும். ஒன்று வந்து எங்களுடைய ப்ரீவியஸ் டேவும் மேரேஜ் டைமில் எடுத்த ஆல்பமும், இது ரெண்டையும் நான் வந்து லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான் நான் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ஸோ வெட்டிங் ஆல்பம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற திங்ஸ் எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் இதெல்லாமும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம்ஸ் தான். எங்களோட எல்லா ஃபோட்டோஸுமே நான் இங்கே தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் முக்கியமான திங்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அது எல்லாமே வந்து இந்த ஷெல்ஃப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு ஒரு ஃபைல் தான், பட் ஸ்டில் வந்து அதை நான் வந்து தூக்கி போடாமல் அதை வச்சுருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஃபைல்ஸில் எல்லாமே சில பாட்டு, நான் வந்து மியூசிக் டீச்சர் அப்படிங்கிறதுனால நிறைய சிங்கிங்க்கு தேவைப்படுற பாட்டு பேப்பர்ஸும் நான் இந்த ஷெல்ஃப்ஸில் தான் வந்து இந்த ஃபைல்ஸ்குள்ளே வந்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ஷெல்ஃபில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே என்னோட புக்ஸ் தாங்க. என்னுடைய இம்பார்ட்டண்ட் இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா A4 ஷீட்ஸு, இதில் சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இது எல்லாமே எனக்கு தேவைப்படுற என்னோட ப்ரொஃபஷனுக்கு தேவைப்படுற புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நான் பாட்டு பாடுறேன் அப்படிங்கிறதுனால பாட்டுக்கு தேவையான புக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சாங்ஸு, அப்புறம் பகவத்கீதை, தென் இந்த மாதிரி இது வந்து கான்செப்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற கைடு, அப்புறம் திருக்குறள், பாரதியார் கவிதைகள், இது வந்து பாரதியார் கவிதைகள். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா திருவருட்பா, அதாவது ராமலிங்க அடிகளாரோட திருவருட்பா. ஸோ இது எல்லாமே நம்மளோட புக்ஸை பார்த்தாலே நம்மளோட டேஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இது என்னோட தாத்தா வந்து எனக்கு கொடுத்த புக்குங்க. ஸோ நான் அவ்வளோ இயர்ஸாக வந்து நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து எனக்கு தூக்கி போட மனசு இல்லை. ஸோ இருக்கட்டுமே அப்படிங்கிறது. இப்போ எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. கூகுளில் நம்ம சர்ச் பண்ணால் எல்லா புக்ஸ், எல்லா சாங்ஸ் இருக்கட்டும், என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கிடைக்கும். பட் இந்த புக்ஸோட நீடே இல்லாம போயிடும். பட் ஸ்டில் எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்ச புக்ஸ் எல்லாம் மட்டும் நான் அப்படியே வச்சிருக்கேன். சில ஸ்லோகாஸ், அப்புறம் டிக்ஷனரிஸ், அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் படிக்கும் போது நான் யூஸ் பண்ணின புக்ஸ், இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எல்லாம். அதாவது சில புக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு தோணும், அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன். இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எல்லாம் மட்டும் நான் வச்சிருக்கேன். இந்த நோட் புக் பார்த்தீங்கன்னா என்னுடைய சாங் புக்கு. நான் எல்லா சாங்ஸும் இதில் எழுதி வச்சிருப்பேன். ஸோ ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் போனேன்னா இந்த நோட் மட்டும் நான் எடுத்தால் போதும். இதுவும் நான் காலேஜ் டைமில் ஸ்டார்ட் பண்ணது இந்த நோட் புக் எழுதுறதுக்கு. இப்போ வரைக்கும் அதே நோட் புக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பிஜிக்காக யூஸ் பண்ணின புக்ஸு. ஸோ இந்த 2 ஷெல்ஃப்ஸும் இப்படி தான் நான் வந்து என்னோட திங்ஸும் ப்ளஸ் பொதுவான இம்பார்ட்டன்ட் திங்ஸும் வச்சுட்டு அடுக்கி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பொண்ணோட ஷெல்ஃபு. இதில் வந்து அவளுக்கு ஈஸியாக வந்து எடுத்துக்கிற மாதிரி, ஏன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரமாக அந்த இடத்த வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ அவளுக்கு ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். கொஞ்ச நாளாவே அதை நல்லாவே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிற அவளும்.
இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரஷ்ஷு, லாங் பென்னு, ஸ்கேலு, இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற டாலாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். இந்த கப் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்குது. இந்த 4 கப்ஸும் பார்த்தீங்கன்னா இப்பி நூடுல்ஸோட கிடைச்ச அந்த ஃப்ரீ பவுல் தாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பவுல்ஸை வந்து நான் நீட்டாக வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த செலோ டேப்ஸு, இந்த செலோஃபின் டேப்ஸு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த கிளேவை வந்து இம்ப்ரெஷன் பண்ணுறது, கிளேவை வந்து வச்சு இம்ப்ரெஷன் பண்ணுவோம் இல்லையா அது. அப்புறம் இது வந்து கலர்ஃபுல் செலோ டேப்ஸ், இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தனித்தனியாக குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் நீட்டாக அதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எரேசர் அண்ட் ஷார்ப்னர் மட்டும் அவங்க வந்து நல்ல அழகான திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எரேசர் அண்ட் ஷார்ப்னர் மட்டும் இந்த மாதிரி பவுல்ஸில். இது பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ்ல இருந்து இல்லைனா வந்து ஏதாவது அழகான ஒரு திங்ஸ்லேருந்து பீட்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் தனியாக வச்சுப்பேன். இதே மாதிரி என் பொண்ணுக்கும் இந்த கப்பில் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அவளுக்கு ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது வந்து நம்மளை கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் பண்ணும்போதெல்லாம் வந்து இதிலிருந்து எடுத்து அவங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்பவுமே வந்து வித்தியாசமா இருக்கிற திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். அது குப்பையா கூட அது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா பொக்கிஷமா தெரியும். ஸோ அதெல்லாமே எடுத்துட்டு வந்து அவங்க வந்து அவங்களோட திங்ஸை வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் சில திங்ஸ் எல்லாம் அவள் எடுத்துட்டு வருவா. அதையெல்லாம் வந்து நான் இந்த கப்ல வந்து போட்டு வச்சுக்க சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த மாதிரி இந்த 4 கப்ஸ்லையும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் ட்ரே ஆர்கனைசர், இது நான் ஆல்ரெடி வந்து என்னோட வார்ட்ரோப் ஆர்கனைசிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒரு ஆர்கனைசர் என்னோட வார்ட்ரோப்லையும் வச்சிருக்கேன். அது வந்து நம்மளுடைய காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரால வந்து ஒன்லி பென்சில்ஸ், அப்புறம் வந்து ஸ்டேப்லர் பின் இதெல்லாம். இது செகண்ட் ட்ரால ஒன்லி கலர் பென்சில்ஸ், எல்லா கலர் பென்சில்ஸும் மட்டும் தான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் வந்து ஸ்கெட்ச் பென்ஸ், ஷார்ட் ஸ்கெட்ச் பென்ஸ், லாங் ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாமே வந்து இதில் வச்சிருக்கேன். அடுத்து இந்த லாஸ்ட் ட்ரேல வந்து ரேண்டம் திங்ஸ், உங்களுக்கு ஒயிட்னர் இல்லைன்னா வந்து க்ளூ, அப்புறம் வந்து பென்ஸு, இது எல்லாமே வந்து பேட்டரி, இந்த மாதிரி சில ரேண்டம் ஸ்டப்ஸ் எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் ட்ரேல இருக்கு. ஸோ இந்த 4 ட்ரேவும் வந்து நீட்டாக வந்து வச்சுக்கிறா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பாக்ஸஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் ஒன்லி வந்து கிரையான்ஸ், அதாவது இந்த ஆயில் பேசல்ஸ், இந்த பாக்ஸில் ஒன்லி சாக் பீசஸ். அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி புக்ஸு, பென்ஸு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு புக் ஷெல்ஃபில் வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜமிக்கி, அப்புறம் வந்து நம்மளுக்கு எதெல்லாமே வந்து நம்ம கிராஃப்ட் திங்ஸுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே நான் இந்த பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து கிராஃப்ட் திங்ஸ் பண்ணும்போதும் நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில லேஸ் மாதிரி இருக்கிற திங்ஸ் இது எல்லாமே இந்த பாக்ஸில் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது அவங்களுக்கு வந்து கிராஃப்ட் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லை ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாக்ஸை வந்து எடுத்த போதும். ஸோ எல்லாமே வந்து இதில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூவாக இருக்கிற ஆயில் பேசல். ஸோ அதனால இது அப்படியே இருக்கு. இந்த பாக்ஸில் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சிசர்ஸ், அதுக்கப்புறமா வந்து புது பென்சில் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், அவங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படும். அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி வாட்டர் கலர்ஸ், இதில் டிஃப்ரெண்ட் வாட்டர் கலர்ஸ் வந்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்டர் வச்சிருக்கேன், டஸ்டர். அப்புறம் இந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளே வாங்குவோம்ல, அந்த கிளே வந்து குழந்தைங்க விளையாடுவாங்கல்ல கிளே மாடலிங்காக, அந்த பாக்ஸை தீந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன அவங்களுக்கு தேவைப்படுற ஜமிக்கீஸ், அப்புறம் ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைப்படுமோ அது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா பிளவுஸுக்கு நம்ம ஒட்டுற ஸ்டோன்ஸ் தாங்க. இது கூட நம்ம வந்து சார்ட் பேப்பர்ஸ்ல எல்லாம் ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி இதுக்காக இதெல்லாம் தனித்தனியாக இந்த பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து தெப்பீங்க இல்லை ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா கூட இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீக்வன்சஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த கிளேவோட பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஹாபி ஐடியாஸோட வாட்டர் கலர்ஸ், அப்புறம் வந்து கிளிட்டரிங் டேப்ஸ். இது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சிசர்ஸுங்க, குழந்தைங்க கையை வந்து வெட்டிக்காம இருப்பாங்க, அதுக்காக இந்த பிளாஸ்டிக் சிசர்ஸ். அப்புறம் சில இந்த பின்ஸு, இது எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருக்கேன் நான். இது ரொம்ப நாளாவே இந்த பிளேஸை வந்து நீட்டா அவளும் வந்து நீட்டா வச்சுக்கிறேன். நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் லைட்டா மட்டும் நீட் பண்ணுவேன், அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா வந்து மேக்னிஃபையர், மொபைல் போனை வந்து நம்ம இதுல வச்சுட்டோம்னா நல்லா மேக்னிஃபை பண்ணி காட்டும். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ல வந்து அவளுடைய கலர் பேப்பர்ஸ், நான் இன்விடேஷன்ஸ் எல்லாம் கூட இதுல ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எதுக்குன்னா ஏதாவது கட் பண்ணி செய்யறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த கிராஃப்ட் பேப்பர்ஸ் அது எல்லாமே அந்த ஃபைல்ல இருக்கும். இது சில ஸ்டென்சில்ஸ், லாங் சைஸ் ஸ்கேல், இது எல்லாமே இந்த சைட்ல வச்சிருக்கேன்.
அடுத்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பென்சில் பாக்ஸஸ், பழைய பென்சில் பாக்ஸ், பவுச்சஸ், புது பென்சில் பவுச்சஸ், இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இவ்வளோதான், இந்த 3 ஷெல்ஃப்லையும் நான் இவ்வளோதான் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீட்டாக நான் மேலே 2 நான் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிப்பேன். இந்த லாஸ்ட் ஷெல்ஃப் மட்டும் அவளும் க்ளீனாக வச்சுக்கிறா. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவி யூனிட்லேயும் சில புக்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், அதையும் பார்த்துடலாம். இங்கேயும் மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா புக்ஸ் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து திவ்ய பிரபந்தம், அப்புறம் ஒரு பெரிய டிக்ஷனரி, அப்புறம் இது எல்லாமே வந்து சீக்ரெட் புக்ஸ் தாங்க. நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலி தேவைப்படுற சில புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பாரதியார் கவிதைகள், இது எல்லாமே வந்து இது ஒரு பாரதியார் கவிதைகள் புக்கு தான். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எல்லாம் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா வந்து அவளுக்கு ப்ரீகேஜி படிக்கும் போது கொடுத்துருந்த ஒரு ஷீல்டு, அதையும் இங்கே வந்து வச்சிருக்கேன். இது எங்களுடைய ஃபோட்டோ ஃப்ரேம், நான் ஆல்ரெடி லிவிங் ரூம் டூரில் காமிச்சிருக்கேன். அடுத்து கீழே இருக்கிற ஷெல்ஃபில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஆக்டிவிட்டி புக்ஸ், அதாவது கலர் பண்ணுற புக்ஸு, அதுக்கப்புறம் வீட்டில் நான் செப்பரேட்டாக வாங்கி கொடுத்த புக்ஸ், சில ரீடிங் ஹேபிட்ஸை வந்து டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் இருக்கிறது எதுவுமே ஸ்கூல் புக்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து நான் வாங்கி கொடுத்த நம்ம வீட்டில் வந்து செய்யறதுக்காக வாங்கி கொடுத்துருக்குற புக்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களே வந்து பசில்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ஸோ கலரிங்க்கு டக்குன்னு அவங்க வந்து இந்த மாதிரி தெரியிற மாதிரி இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நிறைய வந்து டிவிலையும் மொபைலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட புக் ஷெல்ஃப்ஸை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.